ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். வசனங்களை தியானிக்க நம்முடைய வாழ்க்கை மேன்மையடையும். மீகா எழுதின அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு சத்துரு பெருகி கொண்டு இருக்கிறான். நமக்கு விரோதமாக மனுஷர் மூலமாக சத்துரு கிரியை செய்யலாம். ஏதோ ஒரு வகையில் தந்திரமாய் பிசாசனம் கிரியை செய்ய முடியும். ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு சில காரியங்களில் தவறி இருப்போமானால், கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்திருப்போமானால் சத்துருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில சபைகளிலே சத்ருவானவன் கொடி நாட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதோ சத்ரு நம்மை மோசம் போக்குகிறவன், அவன் நமக்கு விரோதமாக எழும்புகிறவன். நீங்கள் எப்பொழுது நமக்கு விரோதமாக தேவபக்திக்கு விரோதமாக காரியங்கள் நடைபெறுகிறதோ அப்பொழுது நீங்கள் நினைத்து கொள்ளலாம், சத்ரு நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறான். எந்த காரியத்திலே தேவனை விட்டு விழுகிறோம், வசனத்தை விட்டு விழுகிறோம், சபை விட்டு விழுகிறோம், உபதேசத்தை விட்டு விழுகிறோம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்து உடனே சொல்லணும், என் சத்ருவே சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன். நான் இருளில் இருந்தால் அவர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இந்த விசுவாசமும் நம்பிக்கை இருக்கிற பட்சத்திலே ஒரு நாளும் நீங்கள் விழுந்தவர்களாக இருக்க போவதில்லை. பாவத்திலேயோ அக்கிரமத்திலேயோ மறைமுகமான ரகசிய பாவத்திலேயோ நீங்கள் விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடித்தவர்கள் தைரியமா சொல்லணும், சத்ருவே நான் இந்த காரியத்தில் விழுந்து இருக்கிறேன், சந்தோஷப்படாதே, நான் எழுந்திருப்பேன். என் தேவன் கரத்தை பிடித்து தூக்கி எடுப்பா, இயேசு தூக்கி எடுப்பா, என் மன்னிக்க தயவுபெருத்த இன்னும் உயிரோடு இருக்கிறார். இப்படிதான் நம்பிக்கையும் விசுவாசியும் நமக்கு இருக்க வேண்டிய எனக்கு அறிஞர் அல்ல. அதனால கர்த்தர் நாம மகிமைக்காக விழுந்த இடத்துல இருந்து தூக்கி எடுக்க கர்த்தர் கண்டுபிடிக்கணும், நான் எதில் விழுந்து இருக்கிறேன். ஒரு சிலர் அதை கண்டுபிடிக்காத மேலும் மேலும் அப்படிப்பட்ட பாவ காரியங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர்களால் எழுந்திருக்க முடியலை. எதில் விழுந்தோம் என்று வேதம் நமக்கு சொல்லித்தரோம். தேவனுக்கு பிரியமல் விழுந்திருக்கிறோமா என்பதை குறித்து வேதம் சொல்லித்தரும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போதிக்கும், ஆவியானவர் போதிப்பார். கண்டுபிடித்து நம் சத்துருக்கு சேலஞ்ச் சவால் விடணும். சத்ருவே சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். தைரியமாயிருங்க. எந்த விஷயத்தில் விழுந்திருக்கிறவர்களை கண்டுபிடித்து எழுந்து விடுங்கள். கர்த்தர் எழுப்புகிறவர், இருளிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறவர். எனவே அந்த இயேசுவை நம்பி அந்த இயேசுவிட்ட ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே தைரியத்தை ஏற்படுத்தி சத்துருக்கு விரோதமாக எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை உபவாச ஜெபம், விடுதலை உபவாசம். இந்த பிசாசு பிடிச்சது, பில்லி சூனியம், மந்திரவாதம், இது மாதிரி கிரியைகள், தீராத வியாதிகளுக்காக விசேஷமான விடுதலை உபவாச ஜெபம். லிபனான் ஜெபத்தோட்டம், பால்பண்ணை பஸ் ஸ்டாப், சிறுமலை ரோடு, 2 திண்டுக்கல் என்கிற விலாசத்திலே நடைபெறும். நீங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக செபிக்க பிரயாசப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.